அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? வணக்கம். புதிய ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ரேஷன் அட்டைக்காக சுமார் 2,81,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி அடுத்த மாதம் முதல் தொடங்கப்பட இருப்பதாகவும் அதற்கான ஆய்வுப் பணியை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருப்பதாகவும் உணவுத்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ரேஷன் அட்டை மூலம் குடும்ப அட்டைகள் வைத்திருப்பவர்களுக்கு சலுகை விலையில் தமிழக மக்களுக்கு தேவையான அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் திமுக அரசு பொறுப்பேற்றதும் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பிப்பவர்களுக்கு 30 நாட்களுக்குள் ரேஷன் கார்டுகள் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படி 2021ஆம் ஆண்டு நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் 2,10,00,000 இருந்த நிலையில் 2022ஆம் ஆண்டிற்கு பிறகாக தமிழகத்தில் தற்போது 2,24,19,359 பேர் நியாய விலைக் கடை அட்டைகள் வைத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 2,80,000க்கும் மேற்பட்டோர் புதிய ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே புதிய ரேஷன் அட்டைக்காக விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்க இருப்பதாகவும் அதற்கான ஆய்வுப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.